புரட்டாசி மாத ஸ்பெஷல்ல 30 நாள் 30 பெருமாள் கோயில்கள் சீரிஸ்ல இன்னைக்கு டே 6ல இருக்கோம். நீங்க கேரளா கட்டடக்கலையில இருக்கிற ஒரு கோவில தமிழ்நாட்டுல பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, இங்க தான் வரணும். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பகுதியில இருக்கிற ஆதிகேசவ பெருமாள் கோயில் பத்தி தான் பார்க்க போறோம். 108 திவ்ய தேசங்கள்ல 76வது திவ்ய தேசமா பார்க்கக்கூடிய இந்த கோவிலுக்கு அமைஞ்சிருக்கிற பகுதி திருவட்டாறுன்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. நம்ம ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில சுத்தி நதிகள் சூழ இருந்தது பார்த்தீங்களா? அதே மாரி தான் இந்த கோயில சுத்தி 3 நதிகள் இருக்கு. அது தாமிரபரணி, கோதை, பரளி அப்படின்ற நதிகள் சூழ இருக்கிறதுனால தான் இந்த இடத்துக்கு திருவட்டாறு அப்படின்னு பேர் வந்தது. இந்த கோவிலோட மூலவரான ஆதிகேசவ பெருமாள் 22 அடி நீளமும், 5 தலை நாகத்தின் படுக்கையில சயன நிலையில காட்சி தராரு. அது ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு காட்சியாவும், பார்க்கிறதுக்கே பிரமிப்பு ஊட்டுறதாவும் இருக்கு. இந்த காட்சி அமைப்ப 3 கதவுகள் வாயிலாக தான் உங்களால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு பிரமிக்க வைக்கிற மாதிரியான ஒரு வடிவமைப்புல இந்த பெருமாள் தோன்றது மிக மிக சிறப்பான ஒரு காட்சின்னு தான் சொல்லுவேன். அந்த அமைப்பு அப்படி இருக்கும். அதே போல இந்த கோவில்ல ஒற்றை கல்லாலான மண்டபமும் இருக்கு. அது கட்டடக்கலைக்கு ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமா கருதப்படுது. அந்த காலத்திலேயே அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஆச்சரியம் தான். ஸோ நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு பெருமாள் கோயில் போணும், கேரளா ஸ்டைல்ல இருக்கிற ஒரு கோயில விசிட் பண்ணணும், இல்ல பிரம்மாண்டமான ஒரு பெருமாளை தரிசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நிச்சயமா இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம ஆதிகேசவ பெருமாளை விசிட் பண்ணிருங்க.